எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிராகவே இருக்குது. அதற்கான வழிகள் வந்து நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியலை. அதுக்கு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு சில காலங்கள் வந்து காத்திருக்கணும். உடனடியாக வந்து கிடைக்காது அப்படிங்கிறது வந்து நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உடனடியாக தான் வேணும்னு சொல்லி போராடுறப்போ கண்டிப்பாக கஷ்டம்தான், ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் போராடுற முறையிலையும் உங்கள் போராடுற ஒரு திறமையிலேயும் தான் இருக்குது. அங்கே ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ஸ்கில்லோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்னது ஃபஸ்ட்டு உள்ள என்னன்னு தெரிஞ்சால் தானே எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சவங்க, அதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்கில் வந்து கிடைக்க பெற்றதுக்கு அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க, நிறைய வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு கருத்தை எடுத்து அதன் மூலயமா நம்ம வந்து இவ்வளோ லாஸ் ஆகும், இந்த வருஷத்தில் வந்து இவ்வளோ பணம் கிடைக்கும், நடுவில் வந்து இப்படி எடுத்துக்கலாம், இவ்வளோ வந்து நடுவில் எடுத்தால் கூட நமக்கு வந்து இவ்வளோ கமிஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாமே சொன்னால் தான் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு எதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் யோசிப்போம், அடுத்த நாளே மறந்துடுவோம், அன்றைக்கே கூட மறந்துடுவோம். அப்போ நம்ம வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது உங்களோட மிகப்பெரிய தப்பாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எந்த வழியாக வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற நம்ம கெப்பாசிட்டி வந்து நம்மளோட அவைலபிலிட்டி வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு எதில் அப்ளை பண்ணலாம், ட்ரைனிங்காக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்பியாக இருக்கட்டும், நிறையா இருக்குது. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம். ஆனால் ஒரு மந்த்லி ஒரு இயர்லி எடுக்கிற மாதிரி, 2 இயர்ஸ் எடுக்கிற மாதிரி கூட இருக்குது. இல்லை நீங்கள் டெய்லி சம்பாதிக்கணும்னா ட்ரேடிங் தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். எப்போ வந்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், இல்லை எப்போ வந்து ஹை ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து டவுன் ஆகிறப்ப வாங்கிட்டு அது கொஞ்சம் ஹை ஆகிறப்ப அந்த டேட் அளவுக்கு வச்சுட்டு கமிஷன் நிறையா வந்து எடுத்துப்பாங்க. அது ஹை ஆகிறப்ப மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வந்து அதுக்கு இருக்கணும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அதை பண்ணவே முடியாது, மிகப்பெரிய ஒரு தொழிலாக தான் அமையும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணாலே